ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தாது சத்து, புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கிற ராஜ்மாங்கிற சிகப்பு காராமணியை 15 டேஸ்க்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம அந்த ராஜ்மா ரெசிபி பார்க்கலாம். 200 ml கப் அளவு ராஜ்மாவை நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மறுநாள் செய்கிறோம்னா முந்தின நாள் நைட்டே ஊற போடுறது கரெக்டாக இருக்கும். ஊறின ராஜ்மாவை தண்ணியை கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு தண்ணி 3 கப் அளவுக்கு ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் நல்லா 15-20 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ திறந்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மறுபடியும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15-20 நிமிஷம் வேக விட்டுக்கணும். நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் ராஜ்மா டைஜஸ்ட் ஆகும். அதனால் உப்பு போடாமல் ஒரு முறை 15 நிமிஷம், உப்பு போட்டு ஒரு முறை 15 நிமிஷம் கட்டாயமாக வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். 3 வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கணும். இப்போ 2 தக்காளியை அரைச்சி அதோட கலந்து நல்லா வதக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா குழவா வதங்கி பச்சை வாசனை போனதும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பொடிகளோட பச்சை வாசனை போனதும் ராஜ்மா வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து அதில் கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதிக்கிறச்சே வெந்த ராஜ்மாவை போட்டு நல்லா கலந்து ஒரு 6-7 நிமிஷம் அப்பப்போ கலக்கி விட்டபடி கொதிக்க விடணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டி குழம்பா இருக்கிறது தான் சரியான கன்சிஸ்டன்சி. அந்த ஸ்டேஜில் வரைச்சி கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டு மேலாக 1 ஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நெய் வெண்ணெய்க்கு பதிலாக அது கூட சேர்த்துக்கலாம். சுவையான ராஜ்மா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். எல்லாத்தையும் விட ஜீரா ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட பிரமாதமாக இருக்கும். என்னோட ஜீரா ரைஸ் ரெசிபி லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தவிர இது போல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடியது ஆனால் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கக்கூடிய சப்ஜி ரெசிபிஸ் என்னோட மல்லி சாம்ங்கிற இந்த சேனலில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.